வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டுல கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோங்க. அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதியில இருந்து தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க. அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கறனால கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோங்க. ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய கன்னிராசி அதிபதி பாத்தீங்கன்னா புதன் பகவான். புதன் பாத்தீங்கன்னா மீன ராசியில வக்கரம் அடைய போறாருங்க. அது மட்டும் இல்லாம மேச ராசியில சூரியன் உச்ச கிரகமா இருக்குதுங்க. அது இல்லாம மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சி இதுல வரப்போகுது. இந்த ஆண்டு பலன்ல குரு பயிற்சி வரும்போது உங்க ராசிக்கு குரு வரப்போறாரு. உங்க ராசியோட பார்வை குரு பார்வை விலக போகுது. அப்படி விலகும் போது உங்களுக்கு தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய ஒரு டைம் தான் இது. போன வருஷம் பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, தடுமாற்றங்கள், குழப்பங்கள், நல்லது பண்ண போனா கெட்டதா முடிகிறது, பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், உறவு முறைகள்னால கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், தடுமாற்றங்கள், இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். இப்ப இந்த ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா சூரியனோட புதன் உங்க ராசிநாதன் இருக்கிறாரு. பிற்பாதில பாத்தீங்கன்னா அந்த சூரியன் உச்சம் பெற்ற போறாருங்க. அது மட்டும் இல்லாம உங்க ராசிநாதன் புதன் மீன ராசியில வக்கரமடைய போறாரு. இப்ப மேச ராசியில இருக்கிற குரு ரிஷப ராசிக்கு வரும்போது கன்னிக்கு நேரடி பார்வையா விலகும் போகுது. அப்படி விலகும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும். எனக்கு கேட்டீங்கன்னா குரு பார்வைப்பட்டாலே கோடி நன்மைகள். ஆனா இந்த குரோதி வருடத்துல ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி வரும் பொழுது ஒரு வருடம் பாத்தீங்கன்னா குரு பார்வை உங்களுக்கு விலக படப்போகுது. அப்படி நடக்கும் போது என்ன ஆகும்னா தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய ஒரு டைம், நினைச்சதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். அதனால பாத்துட்டீங்கன்னா எப்பவுமே குரு பார்வைப்பட்ட கோடி தோஷங்கள் நிவர்த்தி. எப்பவுமே நம்ம ராசிக்கு குரு பார்வை வரும் பொழுது அந்த டைம்ல நீங்க எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும். நீங்க எந்த ஒரு செயல்கள் செஞ்சாலும் அது கரெக்டா இருக்கும். உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வர்றதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால பாத்துட்டீங்கன்னா வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள். நம்ம வீட்டுல கல்யாணம் ஆகல, நமக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கட்டாயம் திருமண யோகம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த சித்திரை மாசம் ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா திருமண பேச்சுகள் நீங்க எடுத்தீங்கன்னா அது கன்ஃபார்ம்ங்கிறது கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, எப்பவுமே நம்ம என்னதான் கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருந்தாலும் நமக்கு வாரிசுங்கிறது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாரிசு இல்லாம நிறைய பேர் தத்து எடுத்திருப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் நமக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு. நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா போகாத கோயிலும் இல்லை, பார்க்காத மருத்துவர்களும் இல்லை, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. ஆனா அது எதுவுமே சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். கன்சீவ் ஆயிருப்பீங்க, கடைசி டயத்துல பாத்தீங்கன்னா அபசனங்கிறது ஆயிருக்கும், கரு கலைஞ்சிருக்கும். ஆனால் இப்ப இந்த குரு பார்வை ஆரம்பத்திலேயே உங்க ராசியை பார்க்கும்போது கண்டிப்பா குழந்தை பாக்கியம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஆரம்ப கட்டத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுடைய கன்னி ராசிக்கு பார்த்துட்டேன்னா உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகள் ஆரம்பத்துல இருக்கணும். எப்பவுமே நம்மளுடைய குலதெய்வத்தோட அருள் இருந்தாதான் மற்ற தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும். அதனால ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்க உங்களுடைய குலதெய்வத்தினோட அருள் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க நினைச்சது எல்லாமே கைக்குடி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது, பூர்வீக சொத்துனால இருந்த பிரச்சனை எல்லாமே விலகி அந்த பூர்வீக இடத்துல நீங்களும் ஒரு வீடு கட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார் நமக்கெல்லாம் சொந்த வீடு கட்டணுங்கிறது ஒரு கனவா நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கன்னிராசிக்காரங்க இந்த டயத்துல இந்த வருடத்துல இந்த சித்திரை மாதத்துல இருந்து அதுக்கான நீங்க ஸ்டெப் எடுக்கும் போது கண்டிப்பா நடக்கும். ஆல்ரெடி நான் வீடு கட்டிட்டு இருந்தேங்க, பாதியில நின்றுருச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது நடந்து முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம ஒரு தொழில் நம்மளால ஆரம்பிக்க முடியலையே அப்படின்னு நினைச்சவங்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கான உகந்த காலகட்டம். நீங்க அந்த தொழிலுக்கான நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கனாலும் தொழிலுக்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இப்ப நீங்க இந்த தொழிலுக்கான நீங்க ஸ்டெப் எடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லா நடக்கும். வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமா,
சொந்த ஊர்ல விட்டுட்டு நம்ம வெளியூர் போய் ஏதாவது நம்ம பண்ண முடியுமா, நம்மளால சாதிக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வெளியூர் போய் வெளிநாடு போய் நீங்க உங்களுக்கு வெளிநாடுல போனீங்கன்னா உங்களுக்கு இப்ப அருமையான வாய்ப்பு உங்களை தேடி வரும். நிறைய பேர் வந்து இந்த டாக்டருக்கு சம்மந்தப்பட்டது, வக்கீல் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, கணினி சம்மந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்னு நான் சொல்லலாங்க. எனக்கு கேட்டீங்கன்னா இந்த கிரகநிலைகளோட அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரபிளா இருக்கிறதுனால நீங்க இந்த டைம் வந்து நீங்க அதுக்கான ஸ்டெப் நீங்க எடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அமையும். அதனால இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்துட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள். நம்ம என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையில இருந்து இது நாள் வரைக்கும் ஒரு போராட்டமான வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னால நிம்மதியா இருக்க முடியல. கணவன் மனைவிக்குள்ள ஒரு 5 நிமிஷம் பேசிட்டாவே சண்டை வருது, மன உளைச்சல்கள், மனக்கவலைகள் இருக்கிற அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அந்த மன உளைச்சல் எல்லாம் விலகிடும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க திருமணத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு லவ் மேரேஜுக்காக நீங்க ஸ்டெப் எடுத்து நிற்பீங்க. அது தேவையில்லாதவங்க வந்து வீட்டுல வந்து அம்மா அப்பானுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா மன கசப்புகள் கொடுத்துருக்கும். நம்ம பையன் இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படி, நம்ம சொன்னபடி கேட்கலையே அப்படி நீங்க நினைச்சவங்களுக்கு எல்லாம் அம்மாங்களுக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்னிராசி இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு வந்து அரவணைப்பா மாறும். இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நமக்கு நடக்கலையே, நமக்கு அம்மாவும் பகையா மாறிட்டாங்க, அப்பாவும் பகையா மாறிட்டா, அப்படி நமக்கு வாழ்க்கை துணையும் பகையா மாறிடுச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சக்கூடிய வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்புலாம் இருக்கு. இந்த ஒரு வருடம், இந்த குரோதி வருடம் சித்திரை மாதத்துல இருந்து இந்த ஒரு வருடம் வந்து உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு வருடமாதான் இந்த வருடம் இருக்க போகுது. அதனால ஆரம்ப கட்டத்துல இருந்து அதுக்கான நீங்க முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்மளால மிச்சம் பண்ண முடியல, கடன் தொல்லைகள், நம்ம எதுக்கு எடுத்தாலும் கடன் வாங்கி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், 2 ரூபா கடன் கட்டணும்னா 4 ரூபா கடன் வாங்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் அது அந்த காலகட்டத்துல எல்லாமே மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இந்த வருடம் இருக்க போகுது. அதனால இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்தி அதுக்கான வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதனால நீங்க மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்காம உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு எதா இருந்தாலும் நீங்க துணிஞ்சு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்ங்கிறது கண்டிப்பா அமையும். அதனால இந்த ஒரு வருடம் உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகளா இருக்கிறதுனால இந்த ஒரு வருடத்துல நீங்க எது வேணா நீங்க முயற்சி பண்ணுங்க. அது கட்டாயம் நடக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் வந்து பொது பலனா நம்ம பார்த்தாலும் கூட நம்மளுடைய சுய ஜாதகத்துல என்னென்ன கிரக நிலைகள் எப்படி இருக்கு, நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு, நமக்கு சாதகமா இருக்கா, நம்ம இந்த ஒரு வருடத்துல ஆரம்பத்துல நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களோட ஜாதகத்தை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. அது மட்டும் இல்லாம இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.